டு ஒரு வீடியோ. ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அது கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு. அது என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விளாட்ற போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் பால் லெஜெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் நெட் கிடைக்க மாதிரி நினைக்கிறேன். இல்லை இருக்கே, வந்துருச்சு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ இந்த கேம்லேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெத்தையான ஒரு ஐடி இருக்குங்க, வேறு லெவலில் ஒரு ஐடி இருக்குது. ஸோ நான் வந்து என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி மிஷின் அதெல்லாம் க்ளைம் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம போய் நம்ம கேரக்டர் எக்யூப் பண்ண போகிறோம். 3 மெயின் கேரக்டர் எக்யூப் பண்ணி அதை வச்சு நம்ம பிபி விளாட போகிறோம், ஓகேவா? ஸோ அதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு. ஸோ இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம கேரக்டருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, கேரக்டருக்குள்ளே போயாச்சு. ஸ்பார்க்கிங் க்ரீன் வச்சுருக்கேன் நான். ஸோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு நியூ இதுக்கு போகிறோம். இது வந்து ஏன் மெயின் டீம் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற 3 பேர்னால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஜிட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகு அண்டு விஜிட்டா. அது வந்து பார்த்திங்கன்னா இதுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க, விஜிட்டோவா. இது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சாங்க எனக்கு. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் சும்மா ஒரு குத்து மதிப்பாக ஸ்வின் பண்ண, சரி ஓகே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி ஸ்வின் பண்ணால் பார்த்தா கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஜிட்டா சப்மெண்டில் இருக்கிற ஒரு ஆள், ஓகேவா? ஓகே, இந்த டீமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடலாம். இது எடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லீடர் வந்து எப்போவுமே போல் நம்ம கொஜிட்டா தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கிங் க்ரீன் அண்ட் ப்ளூ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனும் அண்டு இவனும் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன். ஸோ ஜென்காய் 2 பேர் தேவை. ஜென்காய் இருந்தால் தான் நம்ம டீம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதாகும், கொஞ்சம் பவராக இருக்கும். மித்தபடி என்கிட்ட ஜென்காய் இல்லை. ஸோ ஜென்காய்க்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு யார் வைக்கலாம்? சரி, லெஜெண்டரி ஃபினிஷில் யாராவது ஒருத்தர் வைக்கலாம். யார் வைக்கலாம்னு கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். அது ஓகே, யார் வைக்கலாம்? லெஜெண்டரி ஃபினிஷில் யார் வைக்கலாம்? யார் அதிக ஸ்டார் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிமிஷம் பார்க்குற, ஒரு நிமிஷம். யாருமே அந்தளவுக்கு அதிக ஸ்டாரில் இல்லை, எல்லாம் 3 ஸ்டார் தான் இருக்காங்க. ஸோ இவனை இதுக்கு வச்சிடலாம், ஓகேவா? ஸோ இவனை சோல் பூஸ்ட்லாம் பண்ணல நான். ஸோ இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் தான் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸு. இது ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கக்கூடாது, இது சாரி இது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாட்டிக்கலாம். எஸ்ஸு தான் எங்கிட்ட இருக்க, நிறையா ஜாஸ்தி எஸ்ஸு தான் இருக்குது. எஸ்ஸு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல எக்யூப்மெண்ட்டாக வைக்கணும். ஜெட்டு, இங்கே ஒரு ஜெட் ப்ளஸ் இருக்குமே. ஜெட்டு மட்டும்தான் இருக்குது. இது ஒன்று, அப்புறம் எஸ் ஒன்று மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு போல் இது மாட்டிக்கலாம். அப்புறம் ஒரு எஸ் மாட்டிக்கலாம். அப்புறம் எனக்கு சும்மா எஸ் மட்டும் மாட்டி வைக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கா? ஓகே, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் ஒரே இதுவாக வாங்கி வச்சுக்கிறனால அப்படி இருக்குங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏ மட்டும் மாட்டிடலாம். ஏ மட்டும் மாட்டிட்டு அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதாங்க டீமு. இந்த வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்டு பிவி விளையாட போகிறது கிடையாது. ஏன்னா ரேங்க்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது வரைக்கும் நான் ஹையஸ்ட்டு போனேன்னு பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் இருக்குமே. ஹையஸ்ட்டு நான் ஓகே இது நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரேங்க்டு ரீச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குமே. அது இங்கே இருக்கு பாருங்கள், லாகின் டேஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரேங்க்டு ரீச்டு. ஏன் ஒரு 60 வரைக்கும் நான் போயிருக்கேனே, எதுக்கு 57 காட்டுது எனக்கு தெரியல சரியா. ஆனால் இது அதெல்லாம் போயிருக்கேங்க நிறைய தடவை. நான் வந்து பார்த்திங்கன்னா 60 65க்கெலாம் போயிருக்கேன் நான். ஸோ இப்போதைக்கு 50 தான் காட்டுது, ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பேட்டில் ட்ரெஷர் பேட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது விளையாடுவோம். ட்ரெஷர் பேட்டில் கூட நமக்கு பார்த்திங்கன்னா ரேங்க்லாம் ஏறும்.
அதுக்காக நம்ம ட்ரெஷர் பேட்டில் இப்போ வைக்கிறோம். என்கிட்ட ஜென்காய் இல்லை. ஜென்காய் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் மட்டும்தான் இருக்காங்க. ப்ளூவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜென்காய்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே ப்ரோலிங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரோலி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்யூப் பண்ணுவாங்க, நம்ம அதுவே வச்சுக்கலாம். ஓகே ஈஸி டீம் தாங்க, அழகாக போடுற நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். சாரி வாய் ரொம்ப கொள்ளுறது. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஐடி கமெண்ட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயோ பின் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே டேப் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேட்டாக மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவான், ஏன்னா நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை தப்பிக்கல. நெட்டு ஸ்லோவாக இருக்கணும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடிக்கிறனே. லைட்டாக ஒரு டேப் மட்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது போயிடும். ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ ஒரு காமியாமே வந்தால் நல்லா இருக்குங்க. இல்லை வரல. ஷிட்டு கருமம். செத்துடா. நினச்சி கூட பார்க்கல. ஓகே இது க்ரீன் கார்டுக்கு க்ரீன் கார்டு யூஸ் பண்ணிடலாம். க்ரீன் கார்டு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இதுவாக கிடைக்கும். திருப்பி க்ரீன் கார்டாக மாறிடுச்சுங்க. அப்போ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தப்பு ஸ்டார்டம் கருமங்க. நான் முன்னாடியே ஒரு பிளாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். காமியாமை வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஐயோ ட்ராப் பண்ணிட்டாங்க. அவன் ட்ராப் ஆகலை, அவன் கண்டினியூஸாக அதை விட்டான். கவர் சேஞ்ச் பிளாக்கும் இல்லை. அப்போ என்னாச்சும் எனக்கு சரியாக தெரில ஏன் இது பண்ணணும். ஐயோ காமியாமே காடு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒரு பிளாஸ்ட் விட்றோம். அவன் திருப்பி எதாவது விடும்போது கரெக்டாக ரைசிங் வச்சு யூஸ் பண்ணிடணும். ஸோ இதாங்க ட்ரிக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சு வச்சாலே நல்லா ஈஸியாக இருக்கும் கேமு. கரெக்டாக ஏதாவது பிளாஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து எங்கள் பிளாஸ்ட் கார்டு யூஸ் பண்ணால் மட்டும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, சில பேர் ஃபேக் பண்ணுவாங்க இது வச்சு சரியா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் கார்டு விடும்போது மட்டும் பண்ணுங்கள். ஃபிஸ்ட்டு வைக்கும்போது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு திருப்பிடுவாங்க கார்டை. வேறு ஒருத்தன் வெயிட் பண்ணுங்கள். இப்படி ஒரு ரோல் அடித்தோடனே இப்படி பண்ணணும். ஆனால் இப்போ அது மாட்டணும், ஆனால் மாட்டாமல் விட்டுருச்சு. ஓகே 982 பெட்டர் ஸ்கோர். ஓகே 950 தான் இருக்கான். இவங்க காம்போ இருக்குது கொஜிட்டாக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட தேவையில்லை. இப்போ இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னா பிளாஸ்ட் பண்ணும்போது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா காமியாமை வரும். இது காமியாமை யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் முடிஞ்சு காலி. ஏன் ப்ரோலி மட்டும் தான் இருக்கான். இவன் ஸ்பார்க்கிங்க எதுவும் தெரியல. இவன் எப்படி தான் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இது இன்னொரு காம்பி. இது இன்னொரு காம்போ பண்ணலாம். என்னமோ சொல்லுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஜிட்டாக்கு போயிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இவனை காம்போ அடிக்கணும். இப்போ நம்ம டாஸ்க் என்னென்னா இவனை கொள்வது தான். ஸோ இப்போ ஸ்விட்ச் பண்ணிட்டானா. ஸோ இப்போ அவனுக்கு கவர் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம கண்டினியூஸாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு கம்மியான லைஃப் இருந்தால் மட்டும் அடிக்கணும். ஓகேங்க. ஐயோ தப்புச்சிட்டேன் நினச்சேன், எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு.
ஐயோ பிளாஸ்ட் 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 விடு. பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட். பிரச்சனை கிடையாது. யாரா நீ? எனக்கு விளாட தெரிலங்க. இப்போ தான் காமியாமே அடிக்கிறேன், திருப்பி காமியாமே அடிக்கிறான். தப்பிச்சு போ. டோஜ் பண்ண மட்டும் தெரியாது அவனுக்கு. அவ்வளோதாங்க முடிஞ்சு. என்னடா இது பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. எப்படி டைம் ஓடுனே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு பேட்டில் முடியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. சரி, இன்னொரு 2 பேட்டில் போட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம், ஓகேவா? ட்ரெஷர் பேட்டில் எனக்கு தெரிஞ்சு 3 தடவை வரும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நான் ட்ரெஷர் பேட்டில் க்ளைம் பண்ணுற வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகே கைஸ், ஸோ எல்லாத்தையும் க்ளைம் பண்ணி வந்தாச்சு. இங்கே என்னென்னு பார்த்தா எல்லாம் க்ரீன் டீமாக வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, அதாவது அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக் டீம் விஜிட்டா அண்ட் கோகு, இது நான் சொன்னேன். அதேமாதிரி வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு செகண்ட் லைஃப் இருக்குது. செகண்ட் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இதுவாக வருவான். என்னென்னா அது பேர் என்னடா, அல்ட்ரா இன்ஸ்டண்ட்டாக வருவான். ஸோ இவனுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கான் பார்த்தியா, அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அல்ட்ரா கோகு, இவனுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிறிஸ்டல் ஸ்பின் பண்ணியிருப்பேன், க்ரோனோ கிறிஸ்டல்ஸு. பட் இவனுக்கு கிடைக்கவே இல்லை. திருப்பி வந்து ரிட்டர்ன் விட்ருக்காங்க. திருப்பி ஒரு 1000 ஸ்பின் பண்ணி பார்த்தேன், பட் கிடைக்கல. இவனுக்கு இது வேறு பண்ண முடியாது. ஐயோ, இப்போ இந்த கார்டு போகும் பாருங்களேன், இந்த க்ரீன் கார்டு தெரியும் எனக்கு. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோகோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட்டில் வரான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது பண்ணிடுங்க, அவனோட டோஜிங் பவர்லாம் ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. அது எப்படி குறைக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்த்தாலே, நான் இப்போ பண்ணிக்க இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட்டை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ போயிடுது. ஐயோ, அவன் ட்ராப் பண்ணிட்டான். இது பேர் தான் ட்ராப்பு. அதாவது ஒரு செகண்ட் நின்று அடிக்கிறது. இப்போ நான் கவர் செஞ்சு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், ட்ராப் அடிச்சிடலாம். எங்கடா போகுது? இது மாற்றிடலாம். ஸோ அங்கே டோஜிங் பவர் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் எப்படி குறைக்கணும் மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், குறைஞ்சிச்சா? இதே மாதிரி தான் பண்ணணும். இதே மாதிரி பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் இந்த க்ரீன் கார்டை விட்டு இப்போ அடிக்கிறான். அடிக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். அது தெரியாமல் இன்னொரு பட்டன் தட்டிச்சு. இப்படி. ஐயோ, பிளாஸ்ட்டு. கார்டு டஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி பண்ணால் கார்டு டஸ்ட் ஆகிரும். ஓகே, ஈஸி தான். இவன் பெரிய ஆளாக கிடையாது. இவனும் அவெல்லாம் முடிஞ்சு. ஐயோ, இப்போ இவனுக்கு இந்த டாஜிங் பவர் இருக்கனால இப்போ இவன் தப்பிச்சிருவாங்க. அது இந்த மாதிரி தான். அவ்வளோதான். ஐயோ, இதே மாதிரி அது ஒரு பிளாஸ்ட்டை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிடும். ஐ திங்க் ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ் பண்ணல. ஓகே, கவர் சேஞ்ச் பிளாக் ஆகிடுச்சு உனக்கு. அப்படியே ஒரு இது விட்டு எப்படி அப்படியே நிற்கிறான். செத்துருவான். நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேன் இந்த மூவை. ஓகேங்க, ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணியாச்சு. சாவலைங்க. ஐயோ, கவர் சேஞ்ச் பிளாக்கும் இல்லை. அப்போ ஏன் கவர் சேஞ்ச் பண்ண மாட்டேங்குது எனக்கு சுத்தமாக தெரியல. அவ்வளோதான். இப்போ அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அன்லாக் ஆகிடும். எனக்கு வந்து கேரக்டர் வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவனே கிடச்சிட்டான், இந்த அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஐயோ, ரைசிங் ரஷ் போயிடுச்சு. நான் பிளாஸ்ட் ஏதோ விட்றான்னு நினச்சேன். பரவாயில்ல, அவ்வளோ சீன்லாம் கிடையாது. ஏன்னா ஈஸியாகவும் சாகடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒன் 3 போடுவானா? லைட்டாக பின்னாடி மூவ் பண்ணிட்டா, அதான் மூவ் பண்ணது பெரிய தப்பு. செத்துருவான்னு நினைக்கிறேங்க. இல்லை, சாக மாட்டான். ஸ்பெஷல் கார்டு போகல, ஜஸ்ட் மிஸ்ட்டு. ஐயோ,
அவ்வளோதாங்க முடிஞ்சு மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் இன்ஃபா. ஓகே, பை பாய்.